ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எப்பயுமே நான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டிங்களான்னு கேட்பேன். இந்த வீடியோவில் வந்து பாசிவ் வாய்ஸில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்ததுனால இந்த வீடியோவில் பாசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி எழுதுறதுன்ட்டு ஒரு ரீகால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4ல் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் நம்ம இங்கே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் உள்ள ரூல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருந்தா அதுதான் நம்ம படித்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we have to use being. அப்போ அந்த பீயிங் வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் வராது. ஓகே, ஸ்ட்ரைக் ஆஃப் பீயிங். இந்த பீயிங்கை ஸ்ட்ரைக் பண்ண உடனே இந்த வேர்பை கொண்டு வந்து நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்மில் எழுதிக்கணும். ஓகேயா? டேக்கிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரெடி. இப்போ டேக்கிங் எழுதிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுதான் நம்ம டேக்கன் வந்து டேக்கிங் மாற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோட் வந்து பை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இங்கே என்ன வராது, பை வராது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேயா? ஸோ ஷால் வி நவ் ரைட் ஆக்டிவ் வாய்ஸ்? எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதுனேன்னா செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஹோம்ஒர்க் சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ரைட் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கான்ஃபிடென்ட்லி அண்ட் இஃப் யூ கெட் கரெக்ட், நான் சொல்லும் போது அது ரைட், என்னோட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்கன்றதை உறுதி பண்ணிடலாம். ஓகேயா? பைக் அடுத்து தான் நமக்கு ஏஜென்ட்னு சொல்லுவோம். அதுதான் வந்து சப்ஜெக்டு. அதை முன்னாடி கொண்டு வரும். பைக் அடுத்து என்ன இருக்குது? வெரி குட், த போலீஸ். எழுதியாச்சு. போலீஸ் பக்கத்தில் இந்த வேர்பு பாருங்கள், மிலிட்டன்ஸ் தான் இங்கே சப்ஜெக்டு. அது பதிலாக போலீஸ் எழுதிட்டோம். அந்த வேர்ப் வந்து மிலிட்டன்ஸ் வந்து வேர் இருக்குது. போலீஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், இட் ஷுட் பி இன் சிங்குலர். ஸோ வாஸ். ஓகே, அடுத்து வாஸ் டேக்கிங். யாரை வந்து கூட்டிகிட்டு போனாங்க? அப்போ த மிலிட்டன்ஸ். மிலிட்டன்ஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எழுதிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை டு ப்ரிசன், அது வந்து நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது அட்வர்ப். ஸோ அதை வந்து கடைசியாக எழுதிக்கலாம். த போலீஸ் வாஸ் டேக்கிங் டு ப்ரிசன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி எழுதினாலும் நாங்கள் மார்க் கொடுப்போம். ஆனால் வாட் இஸ் த கரெக்ட் வே டு ரைட்? த போலீஸ் வாஸ் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு ப்ரிசன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் நம்ம ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த கிளாஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஓகேயா? ஷால் வி ப்ரொசீட் வித் பர்ஃபெக்ட் டென்ஸ்? ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, ஆஃப்டர் தட் ஐ வில் க்ளீன் த போர்ட். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இன்னைக்கு கிளாஸ் பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு 9 சென்டென்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி we are going to learn 10th சென்டென்ஸ். நம்ம புக்கில் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதையே எழுதிக்கும். They have asked me to pay the fine. They have to pay the fine. Okay, so what tense is this? It is a statement. இது statement தான். இது வந்து எஸ். நமக்கு ரெண்டு வேர்பை ஒன்றா எடுத்துக்கோங்க. இது வேர்பு, இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேயா? நிறைய பேருக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. ஃபைனை தான் நீங்கள் ஆப்ஜெக்ட்னு எடுப்பீங்க. ஓகேயா? அதுதான் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். ஆஸ்ட் பக்கத்தில், வேர்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேயா? இங்கே இருந்து இதுவரை நம்ம அட்வர்பாக வச்சுக்கணும். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நம்ம அடுத்தது இங்கே நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன டென்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? திஸ் இஸ் வாட் கால்ட் ஆஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு என்ன டென்ஸ்ன்னு சொல்கிறோம்? பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு நம்ம எழுதக்கூடிய அந்த பி வெர்ப் என்னன்னு கேட்டிங்கன்னா பீன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ரொம்ப ஈஸி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து
வாட் ஆர் த பர்ஃபெக்ட் டென்ஸ்? பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்ன? ஹேஸ், ஹேவ், ஹேட். ஓகேயா? இப்போ இதில் வந்து நம்ம ஹேவ் இருக்கு. ஹேவ் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் பக்கத்தில் எப்பயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். அதனால் வெரி ஈஸி. இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ஆஸ்ட் அந்த வேர்வை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது பக்கத்தில் மட்டும் பீன்ற வேர்டை சேர்த்துருங்க, அவ்வளோதான். ஓகேயா? ஆஸ் யூஷுவல் எழுதுவோமா? பாருங்க, ஐ பாசிவ் வாய்ஸ். ஓகே, ரிவர்ஸில் பாருங்க, இங்கே பாருங்க. சப்ஜெக்ட் பொசிஷனில் மீ என்னவா மாறும்? ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த ஐ. ஓகேயா? இதுதான் முன்னாடி கொண்டு வரும். ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் வருமா ஹேவ் வருமானு பாருங்கள். இங்கே ஹேவ் தான். ஐ பக்கத்தில் எப்பவுமே ஹேவ். என்ன சேர்க்கணும்? பீன் ஆஸ்ட். என்ன நம்மகிட்ட கேட்டாங்க? ஐ ஹாவ் ஆஸ்ட், ஐ ஹவ் பீன் ஆஸ்ட் பை தெம். ஓகேயா? டு பே த ஃபைன் அப்படியே எழுதிடலாம். ஓகேயா? ஸோ ஐ ப்ரிஃபர் டு ரைட் அட்வர்ப் அட் தி எண்ட். ஓகேயா? நீங்களும் அதே மாதிரி அட்வர்பை எண்டில் எழுதணும். ஐ ஹவ் பீன் ஆஸ்ட் டு பே த ஃபைன் பை தெம். இந்த பை தெம் வந்து நம்ம இங்கேயும் எழுதலாம். ஓகேயா? இல்லை அங்கே எழுதினாலும் கரெக்ட். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எஸ்விஓ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2 வேர்ப் இருக்குது. இன்னொரு நோட் போடுவோமா? இந்த அந்த இடத்துல போட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வரக்கூடிய வேர்ப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ், ஹேவ், ஹேட். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வரக்கூடிய வேர்ப்ஸ். ஹாஸ், ஹேவ், ஹேட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த பீன் மட்டும் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப கரெக்டாக வரும். ஓகே, நம்ம பாஸ் பார்ட்டிசிபிள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன்? இன்னும் ஒரு சென்டென்ஸ் எழுதுவோமா? அவ்வளோதான். உங்களுக்கு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஐ கிவ் யூ இன் பாசிவ் வாய்ஸ். ஒரு 11th சென்டென்ஸ் எழுதுவோம். சென்டென்ஸ் 11. ஓகே, ஸோ என்ன எழுதலாம்? I am writing in passive voice. The papers, test papers இருக்கு இல்லையா? The papers had been, the papers had been valued, had been valued by our teacher. The papers had been valued by our teacher. ஓகே, நான் என்ன சொன்னேன்? பாசிவ் வாய்ஸ் வந்தால் எது எது எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்? பீன் சேர்த்துருக்கோம், பை சேர்த்துருக்கோம், அடிச்சிருக்கோம். ஓகே, பிரிங் ஆக்டிவ் வேர்ட்ஸ் போகலாம். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி எழுதணும் ஆன்சரு? ஓகே, அந்த ஏஜென்ட் வந்து அவர் டீச்சர். டீச்சர் ஹேட். ஓகேயா? சப்ஜெக்ட் எழுதணும்னா வேர்ப் வரணும். ஹேடே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹேட் வேல்யூடு மறந்துடாதீங்க. எதை வேல்யூ பண்ணாங்க டீச்சர்? the teacher valued the papers. Do you get the object? Do you understand? அவ்வளோதான். புரிஞ்சுதா? So our teacher had valued the papers. Shall we go to the homework sentence? Exercise பார்ப்போமா? எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. டென்த்து டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலுமே அவங்க எக்ஸசைஸ் சென்டென்ஸ் என்ன கொடுக்கலையே டீச்சர்னு நினைக்கக்கூடாது இல்லையா? ஸோ ஐ எம் கிவிங் யூ த சென்டென்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8 ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கு பாருங்க.
Malini had bought a colorful hat for the daughter. Hat. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒன்றுமே கஷ்டம் இல்லை. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக புரியுதா? அட்வர்ப் ஈஸியாக புரியுதா? ஃபார் ஹர் டாட்டர். ஓகே, அதான் அட்வர்ப், அதை அப்படியே நிறுத்திக்கணும். ஆப்ஜெக்ட் பொசிஷனை மட்டும் முன்னாடி போகணும். ஐம் கிவிங் யூ another சென்டென்ஸ். அதுவுமே அவங்க புக்கில் தான் இருக்குது. அவர் army has defeated the enemy. Our army had defeated the enemy. Okay, so both the sentence are in which voice? புரியுதா? எந்த வாய்ஸில் இருக்குது? அது வந்து எக்ஸாமில் வந்து வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யூ ஷுட் ஒன்லி ஐடென்டிஃபை. ஸோ இது போத் த சென்டென்ஸ் ஆர் இன் வெரி குட் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வரணும். ஓகே, டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸ்? டூ யூ லைக்? ஓகே, ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் and share, comment and share. Thank you. We'll see you in the next class.